தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சீர்காழி நகராட்சியின் சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாம் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திவிட்டு வீதியில் எரிந்து விடுவதால் பெருமழை பெய்து நீரால் அடித்து ஆற்றில், குளங்கள், ஏரிகள் என அனைத்திலும் கலப்பதால் நிலத்தடி நீர் என எல்லா நீர்வளமும் இந்த பிளாஸ்டிக் பைகளால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. சாலை ஓரங்களில் இவ்வகை பைகள் சாக்கடையை அடைப்பதால் சாக்கடைகள் தெருவழியே பிதுங்கி வழிந்து சாலையில் ஒடுகின்றது. பொதுவழியில் வீசப்படும் பிளாஸ்டிக் பைகளை ஆடு மாடுகள் உண்பதால் உயிர் சதம் ஏற்படுகிறது. வீசப்படும் பிளாஸ்டிக் பைகள் மீது நாம் நடக்கும் போதும் அதிலிருந்து வரும் தூர்க்காற்றை சுவாசிக்கும் போதும் பல தொற்று நோய்களை தோற்றுவிக்கிறது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சில வருடங்கள் முன் சென்னையில் கொட்டி தீர்த்த பெருமழை வெள்ளத்தால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புதான். அதனை கருத்தில் கொண்டு சீர்காழி நகராட்சியும் சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியின் இணைந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. முன்னதாக சீர்காழி நகராட்சியின் முகப்பு பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியானது சீர்காழி முக்கிய வீதி வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. பேரணியில் நகராட்சி ஆணையர் மஞ்சுளா, ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியின் தாளாளர் டாக்டர் ஞானசேகரன், சுகாதார ஆய்வாளர் சரவணன், மேலாளர் பூங்குழலி, இளநிலை உதவியாளர் பாபு மற்றும் பரப்புரையாளர்கள் நித்யானந்தம், தமிழ்மணி, ராதிகா, தமிழ்வாணி, சரண்ராஜ், அலெக்ஸ் பாண்டியன், கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில். தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப். ஒழிப்போம், ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை